மாநில அரசு பக்கம் 14-29. ஆனால் இதில் வந்து இருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? உருது ஸ்கூல்ஸை பற்றி மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய உருது பள்ளிகளை ஆரம்பிங்க. ஒரு பக்கம் ஹிந்தி வேண்டாங்கிறாங்க, ஒரு பக்கம் உருது வேண்டாங்கிறாங்க. ஆனால் உருது பள்ளிகள் வேண்டும் என்று மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கக்கூடிய டீம் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து மைனாரிட்டிகளுக்கான ஸ்பெஷல் கன்செஷன், அதை வந்து மாநில அரசு எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று பாருங்கன்னா, மதராஸாவில் படிக்கக்கூடிய டிகிரியை வந்து டிஃபென்ஸு, சிவில், பேங்கிங் எக்ஸாமினேஷனில் அங்கீகாரம் கொடுங்க. மதராஸாவில் படிக்கக்கூடிய கல்விகளை, மதராஸாவில் இருக்கக்கூடிய சிலபஸை அங்கீகாரம் கொடுத்து அவங்க டிஃபென்ஸ் பரீட்சைக்கு, சிவில் பரீட்சைக்கு, பேங்கிங் பரீட்சைக்கு அந்த டிகிரியை அத்தரைஸ் பண்ணணும்னு மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் மக்களுக்கு புரியட்டுங்கண்ணா. அடுத்தது, இன்றைக்கி கோச்சிங் சென்டர், இன்றைக்கி நம்முடைய மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறாங்கன்னா, கோச்சிங் சென்டரை நம்ம